திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல கடந்த சில தினங்களாக, கடந்த 4 தினங்களாக பல்வேறு பிரச்சனைகள் அங்கே போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மலையில விளக்கேற்றணும், மலையில இருக்கிற தூண்ல விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி தரப்புல இதுவும் பல்வேறு இடத்துல கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. இது தொடர்பான வழக்குகள் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்று நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல விளக்கேற்றுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, அதே மாதிரி மலை மேல இருக்கிற தூண்ல விளக்கேற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் தீர்ப்பு கொடுத்திருந்தாரு. இந்த தீர்ப்பை நேற்று நிறைவேற்றலை அப்படிங்கிறத முன்னிறுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வழக்கை முன்னெடுத்திருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் வீரர்களை வச்சு விளக்கேற்றுறதுக்கு முன் வந்த நிலையில இதற்கு தமிழக அரசு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சிஎஸ் வீரர்களை வச்சு விளக்கேற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட கோரிக்கை ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. மேலே உடனடியாக நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து இன்று காலை முதல் வழக்காக இந்த வழக்கு விசாரிக்கப்படும் சொல்லி தெரிவித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று காலை விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இது தேவையில்லாத வேலை, அதே மாதிரி சிஎஸ் பாதுகாப்புக்கு அனுப்ப தனி நீதிபதிக்கு எங்கிருந்து அதிகாரம் கிடைச்சிருக்கணும், ஜி.ஆர். சாமிநாதன் எந்த முகாந்திரமும் இல்லை சிஎஸ் பிரிவுகளை பாதுகாப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்று மாலைக்கு புலங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்னால இதுக்கு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இது இந்த வழக்கு தள்ளுபடி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்த நிலையில அந்த வழக்கு தனி நீதிபதி அவர் தலைமையிலே தற்போது வந்தது. வந்தப்போ அவர் தற்போது தீர்ப்புகளை வாசிக்கிறார். அதாவது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு நீதிபதி விமர்சித்த ஒரு தீர்ப்பை, அதாவது நீதிபதி உத்தரவிட்ட ஒரு தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு அரசு என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருந்தாரு. முன்னெச்சரிக்கை நிலையில அந்த வழக்கானது தற்போது மீண்டும் விசாரணைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே தனி நீதிபதி கொடுத்திருக்கிற தீர்ப்பு தானே இதுல அமல்படுத்துறதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் ஆளுங்கட்சி, அதாவது நீதிபதிகள் 2 நீதிபதிகள் உள்ள தீர்ப்புகளும் அமர்வு தெரிவிச்சிருந்தது. இதுல மாநில அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே சிஎஸ் பாதுகாப்பு ஏற்பட்டதனும் நீதிமன்ற உத்தரவை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே மனுதாரர் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க. மாநில அரசு கடமையை செய்ய தவறியது அப்படிங்கிறதோட எப்ப திருப்பரங்குன்றம் மலையில சிஎஸ் பாதுகாப்புடன் விளக்கு தூணில் தீபமேற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தாரு. இந்த பிரச்சனை தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு நின்றுட்டு இருந்தது. தற்போது இந்த வழக்கானது தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கு அதாவது இந்த பிரச்சனைகள்ல எப்போ முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்ற தீபத்துள்ள தீபமேற்ற போதிய முன் ஏற்பாடு செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதி கோரிதான் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தீபத்துள்ள தீபமேற்ற உத்தரவிட்ட நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் முன்பாக வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கி இருக்குது. தொடங்கியதோடு இல்லாம இந்த வழக்கின் அடுத்த கட்டமாக தீபத்துள்ள தீபமேற்ற வேண்டும் என அதாவது உத்தரவால் அரசு பாதிக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவித்திருக்கிறாரு. அதாவது ஏற்கனவே நீதிபதி ஒருதலை பட்சமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. முன் வச்சிருந்த நிலையில இந்த பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்னன்னா, இந்த வழக்கு தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக அவர் கைக்கு தான் போயிருக்காரு, ஜி.ஆர். சாமிநாதன் கைக்கு தான் போயிருக்கு. 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு தற்போது உத்தரப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய ஒரு அவரோட ஆணைகளை நாங்க பிறப்பிச்சு கண்டிப்பா நீங்க கடைப்பிடிச்சு தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவித்த நிலையில தற்போது அந்த வழக்கு மீண்டும் ஜி.ஆர். சாமிநாதன் கைக்கு போயிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடமையை செய்யறதுக்கு தமிழக அரசுக்கு, அதாவது தமிழக அரசுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட உத்தரவை தற்போது பாதிச்சுட்டு இருக்காங்க. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவால் அரசு பாதிக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மத ரீதியான பிரச்சனையை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது என கோவில் செயல் அதிகாரி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அரசு நீதித்துறை அனைத்தும் சேர்ந்துதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று கோவில் செயல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவால் அரசு பாதிக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மத ரீதியான பிரச்சனையை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது என கோவில் செயல் அதிகாரி தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசு நீதித்துறை அனைத்தும் சேர்ந்துதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்றும் கோவில் செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம்.
தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவால் அரசு பாதிக்கப்படவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு, நீதித்துறை அனைத்தும் சேர்ந்துதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்றும் கோவில் செயல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.